வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 உருளைக்கிழங்க துருவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இதனோட சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி 3 முட்டையை எடுத்துகிட்டு இதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா அடிச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான இந்த பொட்டேட்டோவை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா இதில் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. சேர்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து திரும்ப நல்லா அதை கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த எக்கை ஊற்றிடலாம். இதை மூடி போட்டு சிம்மிலே ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் ஆன பிறகு இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பிளேட் மேலே கடாயை கமுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கமுத்தி வச்சுட்டு பிளேட்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது திரும்ப ஒரு 3 நிமிஷம் ஆகி சிம்மில் வேக வச்சுருக்கேன். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் திருப்பி காமிக்கணும் பாருங்கள். 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே தெரியுது நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுன்ட்டு. உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா புஷ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.